அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உடல் கிடந்த இடத்திலிருந்து டார்ச் லைட் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முற்றிலுமாக எரிந்த நிலையில் டார்ச் லைட் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டார்ச் லைட்டை பறிமுதல் செய்து பேட்டரிகளை எடுத்து தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கிடந்த இடத்தில் டார்ச் லைட் ஆனது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உடல் கிடந்த இடத்தில் இருந்து டார்ச் லைட் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை சோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். மேலும் விவரம். ஜெயக்குமார் பிணமாக கிடந்த குழியில் சிக்கிய டார்ச் லைட் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் பிணமாக கிடந்த குழியில் தடயவியல் புலனாய்வுத்துறை நிபுணர்கள், தனிப்படை போலீசார் மீண்டும் தீவிர சோதனையானது காலையில தொடங்கியிருக்கின்றனர். அந்த குழியில் இருந்து டார்ச் லைட் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதை போலீசார் கைப்பற்றியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி திசையனிவிலையில் உள்ள ஒரு கடையில் ஜெயக்குமார் டார்ச் லைட் வாங்கி சென்ற கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பதிவாகியிருந்தது. அந்த டார்ச் லைட் தான் தற்போது அவர் பிணமாக கிடந்த குழியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா என பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விசாரணையில் அந்த டார்ச் லைட் முற்றிலும் எரிந்து போய் உள்ளதாகவும் அதன் பேட்டரிகள் கிடைத்துள்ளதாகவும் அதனை வைத்து ஜெயக்குமார் சிசிடிவி கேமராவில் பதிவான கடையில் வாங்கிய டார்ச் லைட் தானா என தடய அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.